பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, திமுக ஆட்சியின் அனைத்து நாட்களும் மகிழ்ச்சிக்குரிய நாள் என சொல்லத்தக்க வகையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்கள் மகிழ்ச்சிதான் தன்னுடைய மகிழ்ச்சி எனவும், மக்களின் சிரிப்புதான் தன்னுடைய பூரிப்பு எனவும் தெரிவித்துள்ளார். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தாய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆண்டுக்கு ஒரு நாள் அருமைமிகு திருநாள் பொங்கல் புதுநாள். நமக்கென்று உள்ள ஒப்பற்ற விழா. இதற்கு ஒப்பான விழா உலகில் எங்கும் இல்லைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். களம் காண்பான் வீரன் என்றால் நெற்களம் காண்பான் உழவன் மகன். போர் மீது செல்லுதலே வீரன் வேலை, வைக்கோற் போர் மீது உறங்குதலே உழவன் வேலை. பகைவர் முடிபறித்தல் வீரன் நோக்கம், நாற்று முடிபறித்தல் உழவன் நோக்கம். உழவனுக்கும் வீரனுக்கும் ஒற்றுமைகள் பல உண்டு, வேற்றுமையோ ஒன்றே ஒன்று. உழவன் வாழ வைப்பான், வீரன் சாக வைப்பான் என்று எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர். உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், இது வள்ளுவர் வாக்கு. உழவுன்றது தமிழர்களோட தொழில் மட்டுமல்ல, பண்பாட்டு மரபு. அதனால்தான் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். தை முதல் நாள் உழைப்பின் திருநாளாக, தமிழர் பெருநாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக கூடுதல் மகிழ்ச்சிக்குரியதாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தனிப்பெரும் ஆட்சி நடைபெற்று வருது. பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, எல்லா நாளுகளும் மகிழ்ச்சிக்குரிய நாளேன்னு சொல்லத்தக்க வகையில் நம்மோட திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருது. தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியும், சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்டியும் சாதனைகளுடைய பேரரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. மகளிருக்கு விடியல் பயணம் முதல், கொரோனா காலத்தில் எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய், இப்போது வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய், கல்லூரி மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தில் 1000 ரூபாய், எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாய் செப்டம்பர் மாதம் முதல் 1 கோடிக்கு மேல் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குகிறோம். பெரும் நிதி நெருக்கடிக்கிடையில் பொங்கல் தொகுப்போட பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்கி கோடிக்கணக்கான மக்கள் மனசில் மகிழ்ச்சியை பொங்க வச்சிருக்கு நம்முடைய அரசு. பால் பொங்குற மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட மனங்களில் மகிழ்ச்சி பொங்கி வர்றதை நான் காண்கின்றேன். உங்கள் மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய மனசில் ஏற்படுற சிரிப்பு தான் என்னுடைய பூரிப்பு. என் பேரன்பிற்குரிய தமிழினத்தின் உடன்பிறப்புகளே, அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, ஈகை பொங்க, உண்மை பொங்க, ஊரே பொங்கட்டும். இனிய பொங்கல் இந்தியாவோட பொங்கலாக மாறப்போகிற ஆண்டு இது. அனைவருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.